மிக்க மகிழ்ச்சி. ஒரு அற்புதமான மாலை வேளையில இன்றைய தினம் நாம் கர்ம ஜோதிடத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ரொம்ப எளிமையா ஜோதிடத்துக்குள்ள வரல. இந்த ஜோதிடத்திற்குள்ள வர வேண்டும் என்றால் நம்மளை அடித்து துவைத்து பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளிட்டு பல்வேறு சிந்தனைகளோடு அலைபாய்ந்து முட்டி மோதி கடைசியில் எங்கே தீர்வு இருக்கிறது என்பதை நோக்கியும், இன்னொரு பக்கம் உண்மையான தேடல், இறை தேடல், ஞான தேடல், நம்மை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய தேடல், இந்த பிரபஞ்சத்தை பற்றி, இந்த உலகத்தை பற்றிய தேடல், நம்முடைய இயக்கம் எப்படி நிகழ்கிறது, நாம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறோம், நாம் நினைத்தால் சில நேரங்களில் நாம் நினைத்தாலும் கூட சில காரியங்கள் நிகழவில்லையே, சில நேரங்களில் நாம் நினைக்காமல் இருக்கும்போதே சில காரியங்கள் நிகழ்கிறதே என்பதையெல்லாம் எப்படி, எதனால், ஏன் என்று நமக்கு நாமே பல்வேறு காலங்கள்ல சிந்தனைகளில் மூழ்கி பல சிந்தனைகளுக்கு பிறகு இந்த ஜோதிடத்துக்குள்ள நம்ம இப்ப வந்திருக்கிறோம். அப்படித்தான் எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில நாம் இந்த ஜோதிடத்தோடு பிணைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த ஆன்மீக தேடல், மறைக்கலை தொடர்பான தேடல் என்பது அவ்வளவு எளிமையாக எல்லோருக்கும் கிடைத்து விடாது. ஞான பெருமான் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவரே கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று கடைசியில் மிகுந்த சோகத்தோடு சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்ப அவருக்கே அந்த நிலை என்றால், 200 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அந்த நிலை என்றால், அதற்கு பிறகு காலங்கள் மாறி இருக்கிறது, மனிதர்களுடைய குணங்கள் மாறி இருக்கிறது, பிரபஞ்சத்தினுடைய தன்மைகள் மாறி இருக்கிறது, கோள்களினுடைய குணாதிசயங்கள் மாறி இருக்கிறது, அதனுடைய செயல்பாட்டு தன்மைகள் மாறி இருக்கிறது. எவ்வளவு மாற்றங்கள்! அப்ப இந்த காலகட்டத்துல ஒரு ஞானியாக நான் தான் ஞானி என்று முன்னால் நின்று சொன்னாலும் கூட நாம் உரசி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நம்ம யாரையுமே நம்ப முடியல. ஜோதிடம் வகுப்பு என்று சொன்னாலும் கூட 21ஆம் நூற்றாண்டுல ஒரே பித்தலாட்டமா இருக்கு. அப்படி பித்தலாட்டத்தோடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பாருங்க ஜோதிட வகுப்புன்னு கிளம்பிட்டாங்க என்று வசைபாடக்கூடிய, எள்ளி நகையாடக்கூடிய நிலைகள் தான் இன்றைக்கு இருக்கிறது. அப்ப இதை நம்ம ஒன்றும் குறையா எடுத்துக்க முடியாது. ஏனென்றால் பல இடங்கள்ல ஜோதிடத்தை ஒரு காசு பொருளாக அல்லது ஒரு ஏமாற்று வேலையாக, ஒரு தவறான தகவல்களை சொல்லக்கூடிய நிலையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பல முன்னணி மிகப்பெரிய ஜோதிடர்கள் கூட இந்த பொருள் இருக்கு, இந்த பொருளை வீட்டுல வாங்கி வச்சிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் என்று விற்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார். இப்ப எது உண்மையான ஜோதிடம்? இந்த ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது? இந்த ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன தொடர்பு? இந்த ஜோதிடத்திற்கும் பிரபஞ்ச இயக்கத்திற்கும் என்ன தொடர்பு? எனக்கும் ஜோதிடத்திற்கும் என்ன தொடர்பு? நான் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறேன்? நம்மை யார் இயக்குவது, எது இயக்குகிறது என்பதை பற்றியெல்லாம் நாம இந்த விரிவான வகுப்புகள்ல பார்க்க இருக்கிறோம். உண்மையிலேயே உங்களை போன்றுதான் நானும் ஒரு ஆவலோடு என்பதை விட கற்றுக்கொள்ள வேண்டும் பல தேடல்கள் இருந்தன. சித்த மருத்துவம், ஓவியம், நடிப்பு, நாடகம், மறைபொருள்கள் பற்றிய பழமையான விஷயங்கள் பற்றிய ஒரு ஆர்வம், தேடல் இருந்தது. ஆன்மீகம், இறைவனை பற்றிய ஒரு தேடல், பல ஆண்டு காலம் இப்படி ஒரு தேடலோடு, நம்முடைய தொடர் பணியோடு நம்முடைய தேடலையும் சேர்த்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில மிக யதார்த்தமாக இந்த ஜோதிடத்திற்குள்ள என்னுடைய நண்பர் ஒருவர் அழைத்து வந்தார். வாங்க போலாம், நீங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க, ஜோதிடம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு. எனக்கு பெரிய ஜோதிடம் படித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம்லாம் இல்லை.
சரி, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிந்து கொள்வோமே என்றுதான் நானும் வந்தேன். வந்த பிறகுதான் மிகப்பெரிய இது கடல். இந்த கடலுக்குள்ள இருந்து மூழ்கி முத்தெடுப்பது என்பது ரொம்ப அரிதான செயல். இந்த அரிதான செயல் மட்டுமல்ல, மிக அருமையான செயல். என்னுடைய ஆன்மாவிற்கும் என்னுடைய மனதிற்கும் மிகுந்த ஈடுபாடோடு இந்த ஜோதிடம் பயணம் இருந்தது. நான் எவ்வளவோ விஷயங்கள்ல நான் ஈடுபட்டிருக்கிறேன். அதிலெல்லாம் இல்லாத ஒரு நெருக்கம், ஒரு ஈடுபாடு, ஒரு ஆனந்தம், ஒரு அமைதி ஜோதிடத்தை நான் பயிலும்போது இருந்ததை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் யதார்த்தமாக ஜோதிட வகுப்பில் சேர்ந்து விட்டேனே தவிர பெரிய ஈடுபாடோடு படிக்கல. ஆனால் நான் செல்லுகின்ற ஒவ்வொரு வகுப்பும் ரொம்ப ஆழமான கேள்விகளை முன்வைக்க துவங்கின. இப்படி துவங்கி 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 என்னுடைய ஆசிரியர் ஐயா இப்பொழுது உயிரோட இல்ல. ஐயா உங்களுக்கு நல்லா வருதுங்க ஐயா, நீங்க இன்னும் ஆழமா கொஞ்சம் நேரம் கொடுத்து படிச்சீங்கன்னா இன்னும் சிறப்பா வருவீங்கய்யா என்று அவர் சொல்ல துவங்கினார். மிக சாதாரணமாக அடிப்படை நிலையில கடந்த உடனேயே நான் சில பலன்களை, சோதனைகளில் பலன்களை நான் சொல்ல முற்பட்டு அதில் கொஞ்சம் வெற்றி அடைய துவங்கினேன். அப்ப எல்லாரும் சேர்ந்து இல்ல இல்ல சிறப்பா சொல்றீங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள்லாம் நீங்க சொல்றீங்க என்றெல்லாம் நம்மளை உசுப்பேத்திடுவாங்கல்ல. அப்படி உசுப்பேத்திய பிறகு ஓஹோ நமக்கும் ஜோதிடம் வரும் போல இருக்கிறது என்று ஆர்வத்தோடு படிக்க துவங்கிய பிறகு, அதற்கு பிறகு ஜோதிடம் என்னை ஆட்கொண்டது. நான் ஜோதிடத்தை நோக்கி நகரவில்லை. ஜோதிடம் என்னை முழுமையாக ஆகர்ஷித்துக் கொண்டது. ரொம்ப ஆச்சரியமான உண்மை. மிகுந்த இயல்பாக நான் என்ன படிப்படியாக ஜோதிடத்திற்குள்ள என்னை உள்ளே அமர வைத்து, இன்றைக்கு ஜோதிடம்தான் உலகம், ஜோதிடம்தான் என்னுடைய கடமை, ஜோதிடம்தான் முழுமையான பணி, ஜோதிட சேவைதான் நம்முடைய எதிர்காலத்தினுடைய இலக்கு என்பதையெல்லாம் நான் அறிந்த பிறகு முழுமையாக இந்த ஜோதிடம் என்னை ஆட்கொண்டது. உண்மையில் ஒரு ப்ரொஃபஷனல் ஜோதிடர் இல்லைன்னா, நான் ஒரு வங்கி மேலாளர். இப்பவும் வங்கியில பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 59 வயதை நெருங்கி இருக்கிறேன். இன்னும் 1 வருடம் இருக்கிறது ஓய்வு பெறுவதற்கு, பணி நிறைவு பெறுவதற்கு. நம்ம ஓய்வுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? வங்கி பணி நிறைவு பெறுவதற்கு இன்னும் 1 வருடம் இருக்கு. கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஜோதிட துறையில நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை விட இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். 13 ஆண்டுகள் என்பது குறுகிய காலம்தான், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஏராளமான உண்மைகளை, ஏராளமான புதிய புதிய செய்திகளை ஜோதிடத்தின் மீது என்னால் அறிய முடிந்தது. வழக்கமான ஜோதிட முறையில் பயணித்துக் கொண்டு இருக்கும் போதே இல்லை, இதற்குள் வேறொரு நுணுக்கம் இருக்கிறது என்று அந்த நுணுக்கத்திற்குள் என்னால் போக முடிந்தது. பல நிலைகளில் பலன்களை எடுக்க முடியாத ஜாதகங்களுக்கு ஏன் பலன்களை எடுக்க முடியவில்லை, ஏன் இது செயல்படவில்லை, விதியின் அடிப்படையில் இங்கே வேலை நடக்கவில்லையே என்று திரும்ப 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 தேடி தேடி பார்த்து, இல்லை வேறொரு விதி இருக்கிறது என்று உண்மையான விதியை நோக்கி நகர முடிந்தது. அப்படி நகர முடிந்த நிலையில்தான் கர்ம ஜோதிடம் என்ற ஒன்றை என்னால் கண்டறிய முடிந்தது. நான் சமீப காலமாக கர்ம ஜோதிடத்தை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு 1.5 ஆண்டுகளாக இந்த கர்ம ஜோதிடத்தை பயிற்றுவித்து வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் 2021 4 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த கர்ம ஜோதிடத்தை கண்டறிந்து கர்ம ஜோதிடத்தை செயல்பட தொடங்கி இருக்கிறேன் என்பது என்னுடைய பதிவில் இருந்து தெரியும், முந்தைய பதிவில் இருந்து. ஆனால் அதற்கு முன்னதாக ஏறத்தாழ 12 ஆண்டுகள் வழக்கமான ஜோதிட முறைதான். அந்த ஜோதிட முறையில தான் நம்ம பயணம் செய்து கொண்டிருந்தோம். பல ஜோதிட முறைகளில் செயலாற்றும் தன்மை அங்கே இல்லை.
அப்படி இல்லாத காரணத்தினால எங்கே இருக்கிறது என்று தேடி 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 பார்த்துதான் ஆக எல்லாம் கர்மாவில் இருக்கிறது. கர்மா என்ற ஒன்று மிகச் சரியாக இயங்கும் போது, மிக மாசற்று இருக்கும்போது எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மைகளை செய்கின்றன. கர்ம மாசுக்கள் இருக்கின்ற ஒரு நிலையில் நன்மை செய்யக்கூடிய ஜோதிட விதி அடிப்படையில் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் கூட நன்மை செய்யாமல் நமக்கு தீமைகளை செய்வதை நான் அனுபவத்தில் பார்த்த பிறகு வழக்கமான ஜோதிட முறைகளிலிருந்து சற்றே விலகி உண்மையான பலனை எடுக்கக்கூடிய இந்த கர்ம ஜோதிடத்தில் நாம் இப்பொழுது அதை முழுமையான வகுப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி கொடுக்க துவங்கிய பிறகுதான் இந்த கர்ம ஜோதிடம் அப்படின்ற ஒரு தலைப்பை நான் வைக்க துவங்கினேன். ஐயா உலகநாதன் ஐயா, அமுதா அம்மா, செந்தில்குமார் ஐயா எல்லோரும் வீடியோல வர முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இது பரஸ்பரம் நமக்குள்ள ஒரு உரையாடல். அதாவது இந்த நேரடி வகுப்பு போன்ற இந்த வகுப்புகள் பார்வையின் மூலமாக, உங்களுடைய பார்வையின் மூலமாக நானும், என்னுடைய பார்வையின் மூலமாக நீங்களும் பயன்பெற இருக்கணும். அதனால முடிந்தவரை அனைவரும் வீடியோல வந்துருங்க. அப்ப இந்த ஜோதிட முறையை இப்பொழுது நாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி வேறுபட்டது என்றால் முற்றிலும் வேறுபட்டது என்று சொல்ல முடியாது. அடிப்படை விதிகள் அப்படியே இருக்கும். அடிப்படை விதிகளை கடந்து நாம் எதையும் புதிதாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், பராசர மாமுனி என்ற ஒரு அற்புதமான ஞானி நமக்கு மிக அற்புதமான ஜோதிட முறையை கொடுத்திருக்கிறார். நம்ம இந்தியாவில் பரவலாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜோதிட முறை பராசர முனிவர் கொடுத்த ஜோதிட முறை. இதைத்தான் பாரம்பரிய ஜோதிட முறை என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அழைக்கக்கூடிய பல்வேறு ஜோதிட முறைகள் இருந்தாலும் அந்த பாரம்பரிய ஜோதிட முறைதான் நமக்கு அடிப்படையான கட்டமைப்பு. இன்னும் சொல்ல போனால் அதுதான் அடித்தளம். அந்த அடித்தளத்தில் நின்றுதான் பல்வேறு ஜோதிட முறைகளை நம்மால் கண்டறிய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். எனவே அடிப்படையை நிராகரித்து விட்டு வேறு எதையும் நம்மால் பெற முடியாது என்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அடிப்படையே இல்லாமல் நமக்கு நிறைய ஜோதிட வகுப்புகள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட 10 நாட்கள், ஒரு வாரம் என்ற வகுப்பை நிர்ணயித்து விட்டு அடிப்படை வகுப்புக்குள்ள போகாமல் நேரடியாக சூட்சும வகுப்புக்குள் சென்று அவர்களுக்கு சொல்லி கொடுத்து விடுவார்கள். அதற்கு பிறகு மற்றதெல்லாம் நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு என்று சொல்லி விடுவார்கள். ஆனால் பல அன்பர்கள் நம்முடைய வகுப்புல கூட இந்த சூட்சும வகுப்புகளை எல்லாம் கற்றுக்கொண்ட பிறகும் கூட பலன்களை எங்களால் அறிய இயலவில்லை. அப்படிங்கும்போது அந்த அடிப்படை கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால் அந்த சூட்சும வகுப்புகள் அறிந்திருந்தாலும் கூட அதை பற்றிய முழுமையாக ஆய்வு நிலைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம அனுபவத்துல பார்க்கிறோம். இங்கே கூட நம்முடைய பல அன்பர்கள் இந்த நம்முடைய அடிப்படை வகுப்புல இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய வித்யாலயம் அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் ஏறத்தாழ 2011 நம்முடைய வித்யாலயம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக பல ஆண்டுகள் நம்முடைய வித்யாலயத்தினுடைய ஆசிரியர்கள், நம்முடைய நிறுவனர் பல ஆயிரக்கணக்கான ஜோதிடர்களை பார்த்து, ஜாதகங்களை பார்த்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு நீண்ட அனுபவத்தின் அடிப்படையில் நம்முடைய வித்யாலயம் துவங்கப்பட்டது. துவங்கப்பட்ட ஒரு 5 மாதத்தில் நான் நம்முடைய வித்யாலயத்தில் என்னை இணைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து 2012 நான் தொடர்ந்து இந்த ஜோதிட வகுப்பை நான் நடத்தி வருகிறேன். இந்த வித்யாலயத்தினுடைய பெயர் அக்ஷயா ஜோதிட வித்யாலயம். இந்த 2019 கொரோனா வந்த நேரத்துல லாக்டவுன்ல யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்ற நிலையில நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நேரடி வகுப்பு நடத்தி வந்தோம் கல்லூரியில. இப்ப மதுரை கல்லூரியில வகுப்புல நடக்கும், மற்ற ஊர்களிலும் நம்முடைய ஆசிரியர்கள் இருந்து வகுப்பு நடத்துவாங்க, நேரடி வகுப்பு. அப்படி நேரடி வகுப்பு நடத்தி கொண்டிருந்த வேளையில லாக்டவுன் வந்தது. அப்ப லாக்டவுன் வந்த போது ஜோதிடத்திலிருந்து நம்முடைய அன்பர்கள் பிரிந்து இருக்கக்கூடிய நிலை.
நீங்க அந்த ஜோதிடத்தோடு நாம் தொடர்பில் இல்லை என்றால் இந்த கோள்கள் என்ன செய்யும்? நம்மளை ஒரு விதமான நிலைக்கு நம்மை தள்ளும். அப்ப இந்த ஜோதிடத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய நிலையில ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அப்பொழுதுதான் இந்த இணையதளத்தின் வாயிலாக இந்த ஜோதிட பயிற்சியை பயிற்றுவிக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு துவங்கியதுதான் இல்லந்தோறும் ஜோதிடம். ரொம்ப நாள் எனக்கு விருப்பம். பல பெண்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு உண்டு, ஐயா ஜோதிடம் படிக்கணும்பாங்க. ஆமாம்மா வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வகுப்புனா. ஐயா ஞாயிற்றுக்கிழமை தான் வர முடியாது. ஏன்? எங்க அப்பதான் கணவர் குழந்தைகள்லாம் முழுசா அன்னைக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், அவங்களோட நான் அளவுலாக வேண்டியிருக்கும். அதனால ஞாயிற்றுக்கிழமையை தவிர வேற நாட்கள் சொல்லுங்க என்று சொல்ல துவங்கினார்கள். இது பெண்களுக்கு ஒரு இடர்பாடாக இருந்தது. இரண்டாவது, பஸ் ஏறி பயணம் செய்து நம்முடைய வகுப்புக்கு கல்லூரிக்கு வந்து வகுப்பில் அட்டன் பண்றதுக்கும் ஒரு தயக்கம் இருந்தது. அப்ப வெகு நாட்களாக இணையதள வகுப்பு துவங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்த நிலையில சூழல் 2020 லாக்டவுன்ல அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அதற்கு பிறகுதான் அந்த இல்லந்தோறும் ஜோதிடம் என்ற ஒரு இணையதள வகுப்பை நாம கட்டமைத்து நடத்தி வருகிறோம். 2020 ஏறத்தாழ இப்பொழுது 5 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். ஒரு தமிழகத்திலேயே ஒரு மிக நேர்த்தியான ஒரு இணையதள ஜோதிட வகுப்பு என்ற ஒரு பெயரை நாம் பெற்றிருக்கிறோம். அவ்வளவு வசதிகளை இந்த இணையதள வகுப்பில் நாம் கொடுத்திருக்கிறோம். நேரடி மாணவர்கள் நம்முடைய இணையதள வகுப்பில் அட்டன் செய்த பிறகு, ஐயா எங்களுக்கு இணையதள வகுப்பே ரொம்ப வசதியா இருக்குங்க ஐயா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வகுப்பு மிக சீராக நேர்த்தியாக நடைபெற்றது. காரணம் என்னன்னா, நமக்கே ஒரு பல சந்தேகங்கள் இருந்தது. இந்த இணையதள வகுப்பு என்பது, இணையதளம் என்றாலே ராகுவினுடைய கண்ட்ரோல். அப்ப இந்த ராகுவினுடைய ஆதிக்கத்தில் எப்படி குருவை நகர்த்தி கொண்டு போக முடியும்? இந்த ஜோதிட வகுப்பு என்பது குரு அம்சம். அப்படி ஒரு குரு அம்சத்தை எப்படி இணையதளத்தின் மூலமாக கொண்டு செல்ல முடியும்? இரண்டும் வெவ்வேறு துருவங்கள். குருவினுடைய அம்சம் வேறு துருவம், ராகுவினுடைய அம்சம் வேறு துருவம். அப்ப இந்த நிலையில் இது சரியாக வருமா என்று பல யோசனைகளுக்கு பிறகு, இல்லை இன்றைக்கு இருக்க வேண்டிய சூழல்ல இணையதளத்தை நாம் பயன்படுத்தாமல் இருந்தோம் என்றால் நிச்சயமாக ஜோதிடத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. நான் மதுரைக்குள்ள அடங்கி விட முடியவில்லை, என்னால் இயலவில்லை. இன்னும் மேலே இன்னும் அன்பர்களுக்கு, இன்னும் பல அன்பர்களுக்கு, பல மாவட்டங்களுக்கு, மாநிலம் தாண்டி, ஏன் நாடு தாண்டி கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம், ஏக்கம் இருந்து கொண்டே இருந்த நிலையில லாக்டவுன்ல இணையதள வகுப்பு துவங்கி மிக அற்புதமான வகுப்பை நாம் துவங்கி நடத்த ஆரம்பிச்சோம். எனக்கு நேரடி வகுப்புல எனக்கு பிளாட்ஃபார்ம் ரொம்ப கம்மி. என்ன என்றால் 6 மாதம் அடிப்படை வகுப்புக்கு 6 மாத காலம் நமக்கு. ஜனவரியிலிருந்து ஜூன் வரை ஒரு பேட்ச், ஜூலையிலிருந்து டிசம்பர் வரை ஒரு பேட்ச். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட காலம். இந்த 6 மாசத்துக்குள்ள அடிப்படை பாடங்களை நடத்திடணும். இதுதான் நம்முடைய புத்தகம். இந்த புத்தகம் அடிப்படைக்கான புத்தகம். இந்த அடிப்படை இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை 6 மாசத்துல நம்ம நடத்தி ஆகணும். ஒரு மாதத்திற்கு 4 ஞாயிற்றுக்கிழமை. இப்போ 6 × 4 24 ஞாயிற்றுக்கிழமை. அப்ப 24 வகுப்புகள் நடத்தலாம். கடைசி ஞாயிற்றுக்கிழமையில தேர்வு. ஒவ்வொரு கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலையும் தேர்வு. அப்ப 23 ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும். இந்த 23 ஞாயிற்றுக்கிழமையில தீபாவளி, பொங்கல், அதே போல கல்லூரியில ஏதாவது விழா அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், இப்படி ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா ஒரு 2 ஞாயிற்றுக்கிழமை குறைந்து விடும். அப்ப முழுமையாக என்னால் 21 ஞாயிற்றுக்கிழமைகள் தான் என்னால் வகுப்பு கொடுக்க முடிந்தது. அதிகபட்சம் 2 மணி நேரம், 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் நம்மால் கொடுக்க முடியும். 2 மணி நேரத்துக்கு மேல கொடுத்தோம்னா ரொம்ப அசௌகரியமாக இருக்குன்றதுனால 2 மணி நேரம், 1.5 மணி நேரம் தான் வகுப்பு, இருந்தாலும் 2 மணி நேரம் கொடுத்துருவேன். ஆனாலும் இந்த வகுப்பு எனக்கு போதுமானதாக இல்லை. ஒரு குறை, மனதில் ஒரு குறை இருந்தது. இன்னும் நிறைய கொடுக்கணுமே, அடிப்படையில் இன்னும் நிறைய கொடுக்க வேண்டி இருக்கிறதே என்று ஒரு மனக்குறை இருந்தது. அந்த மனக்குறையை எனக்கு இந்த இணையதள வகுப்பு நிவர்த்தி செய்தது. காரணம் என்னன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் நான் நிர்ணயித்தது. இந்த பிளாட்ஃபார்ம்ல இத்தனை நாள்ல இருந்து இத்தனை நாளைக்குள்ள நடத்தி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தை நான் நிலைநிறுத்தி கொள்ளவே இல்லை.
ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, இந்த 36 வகுப்புகள் என்று சொல்வது போல 18 நாள் வகுப்பு, 18 நாட்களில் அடிப்படை ஜோதிடம் என்ற ஒரு வகுப்பை துவங்கினோம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்த 18 நாட்கள் ஜோதிட வகுப்பு என்று நான் துவங்கிய பிறகு, அந்த வகுப்பை நான் 32 நாட்களுக்கு கொண்டு போனேன். அதே கட்டணத்தில். அப்ப எதற்காக என்ன முழுமையாக நாம் நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்துல. இப்ப அதே நிலையில 36 வகுப்புகள் என்ற அடிப்படையில இப்ப நிர்ணயம் செய்திருக்கிறோம். இந்த நிர்ணயம் கூட நம்முடைய வித்யாலயம், அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் நிர்ணயித்த இந்த 21 வகுப்புகளுக்கான அதே கட்டணத்தை 36 வகுப்புகளுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். அதே கட்டணம் தான். எனவே இந்த இந்த வகுப்பை நீங்க முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எப்படி திட்டமிட்டிருக்கிறோம்னா, திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை நம்முடைய வகுப்பு நடத்தப்படும். 5 நாட்கள். ஒவ்வொரு வாரத்திலையும் 5 நாட்கள். இப்ப நம்ம அதிகபட்சம் 7 வாரத்துக்குள்ள இந்த வகுப்புகள் நிறைவு செய்திடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. சில வகுப்புகள் இப்ப நான் நேரடியாக நடத்த வேண்டிய அவசியமில்லாத சில வகுப்புகள் இருக்கும். அந்த வகுப்புகளை வீடியோவில் கொடுத்துருவோம். அந்த வகுப்புகள் அப்போ ஓரிரு வகுப்புகள் 2, 3 வகுப்புகள் அல்லது வார 5 வகுப்புகள் உங்களுக்கு வீடியோ வகுப்புகளாக வந்துடும். மீத வகுப்புகள் அப்ப 6 வாரத்திற்குள்ள நம்முடைய வகுப்புகள் நிறைவு பெற்றுவிடும். இதுல ஒரு இடர்பாடு இருக்கு. தினசரி வகுப்பு என்று வரும்போது உங்களுக்கு சிந்திப்பதற்கான நேரம் குறையும். இப்ப இன்றைய வகுப்பை நாம சிந்தித்து முடிப்பதற்கு முன்னதாகவே அடுத்த நாள் வகுப்பு வந்துடும். அடுத்த நாள் வகுப்பை சிந்திப்பதற்கு முன்னதாகவே அடுத்த நாள் வகுப்பு வந்துடும். அப்ப இந்த சிந்திக்கக்கூடிய நேரம் குறைவு என்ற காரணத்திற்காக இப்ப அதற்காக 2 நாட்கள் உங்களுக்கு அந்த சனி ஞாயிறு என்ற 2 நாட்களை நாம் என்ன செய்திருக்கிறோம், இந்த வகுப்பை நடத்த வேண்டாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். அப்ப வாரத்திற்கு 5 நாட்கள் வகுப்பு, இந்த 2 நாட்கள் நீங்கள் அசை போடுவதற்கான வகுப்பு. வகுப்பை பற்றிய சிந்தனைகளை நீங்கள் அசை போட வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும், அதை பற்றி குறிப்புகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை பற்றிய கேள்விகளை கேட்க வேண்டும். இதற்காக அந்த வகுப்பு. இப்ப இன்னொரு பிரச்சனை இதுல வந்தது. இந்த இணையதள வகுப்பு நடத்திய பிறகு, ஐயா எனக்கு அவசர வேலையாயிடுச்சு, உங்க வகுப்பை நான் பார்க்கல. அப்படி 2, 3 வகுப்பை நாம் பார்க்கவில்லை என்றால் இந்த ஜோதிடத்தின் மீது, ஜோதிட வகுப்பின் மீது ஆர்வம் குறைந்து அவர்கள் படிப்படியாக சிறிது சிறிதாக வெளியேற துவங்கினார்கள். அல்லது குறையுடனே ஒரு 3 வகுப்பை பார்க்கல, 4 வகுப்பை பார்க்கல என்று குறையுடனே குறையான அந்த மனநிலையிலேயே தொடர்ந்து வகுப்புகளை அவர்கள் பங்கேற்று வந்தார்கள். இப்ப இதற்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று நாம் சிந்தித்து இதற்காக நாம ஒரு அப்ளிகேஷன் தயார் பண்ணோம். அப்ப அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து மெர்க்குரி ஆப்னு பேரு. இப்ப அந்த மெர்க்குரி ஆப்ல இன்றைய வகுப்பை நாம பதிவேற்றம் செய்திருவோம். இப்ப இன்னைக்கு நடந்த வகுப்பை நாளைய தினம் பதிவேற்றம் செய்திருவோம். நாளை ஈவினிங்ல இருந்து அந்த பதிவேற்றம் நீங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்ப ஒரு மாணவர், நான் ஒரு அவசர வேலையினால ஒரு வகுப்பை நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கூட அந்த வகுப்பை மீண்டும் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. இப்ப இந்த வாய்ப்பை கொடுத்த உடனே நம்முடைய மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒவ்வொரு வகுப்பையும் 50 முறை 60 முறை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தடவை பார்க்கறதுக்காக நம்ம கொடுத்த வகுப்பை 50 முறை 60 முறை பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம்னா, அவ்வளவு அதுல கண்டென்ட் இருந்ததுனால தொடர்ந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு குறிப்புகள் எடுப்பதற்காக திரும்ப 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 கேட்க துவங்கினார்கள். உங்களுக்கு தெரியும், மெர்க்குரி ஒரு ஆப் நாம உருவாக்கி அதை நாம செயல்படுத்த துவங்கிட்டா அதற்காக எவ்வளவு பொருள் செலவினம் ஏற்படும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆப் வைத்து நடத்துபவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம இங்கே ஒரு அறை வாங்கியது, அறை நம்மளுடைய பயன்பாட்டுக்கு இருப்பது போல ஒரு அப்ளிகேஷன் நம்ம தயார் பண்ணணும்னா விண்ணில் ஒரு அளவு ஒரு அறை எடுக்க வேண்டி இருக்கிறது. அப்ப விண்ணில் ஒரு அறை, அதாவது கிளவுடுன்னு சொல்றாங்க, விண்ணில் அறை ஒரு அறை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்ப அந்த அறைக்கு 6 மாதத்திற்கு ஒருக்க 70,000 1 லட்சம் ரூபாய் வரை கட்ட வேண்டி இருக்கிறது. இப்ப அதை 3 மாதமாக மாத்திட்டாங்க. அப்ப புலிவால் பிடித்த கதையாக அந்த செலவினம் எகிரி கொண்டே வந்தது. ஏன்னா நம்ம ஒரு தடவை பார்க்கறதுக்கு பதிலாக 30 தடவை 40 தடவை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்
யாரையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்ப என்னன்னா அந்த மெர்க்குரி ஆப்பை வந்து நான் ஃப்ரீயா கொடுத்தோம். ஏன்னா எல்லாரும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப இது அதிகமான பயன்பாடுகள் ஆன பிறகு ரொம்ப வேகமாக அந்த மெர்க்குரி ஆப் வந்து 5 ஸ்டாரை தொட்டுச்சு. நீங்கள் விரும்பினால், அது நெசசிட்டி இல்லை, நீங்கள் விரும்பினால் அந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ல நீங்க பதிவேற்றம் செய்யப்பட்ட வகுப்புகளை பார்த்து கொள்ளலாம், குறிப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். அது அவசியம் என்றால், மற்றபடி வேற நிலை இல்லை. இப்ப நம்ம ஜோதிடத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல என்ன பற்றிய ஒரு அறிமுகத்தை நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய பெயர் கணேசன். எங்க அப்பாவுடைய பெயர் ராமநாதன். எனவே ராம கணேசன் என்று என்னுடைய பெயர். இன்ஷியலோட நம்ம பார்க்கும்போது ஆரம் கணேசன் என்று என்னை என்னுடைய வங்கியில என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் அப்படித்தான் அழைப்பார்கள். இன்னும் சுருக்கமாக ஆர்எம்ஜி என்று அழைப்பார்கள். ஜோதிடத்துறைக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு உள்ளுணர்வு, நாம் எல்லோரும் ஈசனின் பிள்ளைகள். அப்ப ஈசனின் பிள்ளைகள் என்று இருப்பதற்காக ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக நான் அந்த ஈசனினுடைய பெயரை, சிவ என்ற வார்த்தையை ஏதோ ஒரு உள்ளுணர்வின் காரணமாக நான் முன்னால் போட்டுக்கொண்டேன். அது எனக்கு மிகுந்த நிறைவை தந்தது. இந்த சிவ ராம கணேசன் என்ற பெயர் வந்த பிறகு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பூரணம், ஒரு நிறைவு, ஏதோ ஒரு சாதித்ததை போன்ற ஒரு ஆனந்தம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த சிவ ராம கணேசன் என்ற பெயர் இன்றைக்கு தமிழகம் அல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களால் இன்றைக்கு உச்சரிக்கப்படுகிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். அதே போல நம்முடைய இல்லந்தோறும் ஜோதிடம் என்ற ஒரு பெயரும் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. இப்பொழுது இந்த கர்ம ஜோதிடம் என்ற ஒரு தன்மை எல்லோரும் ஆரம்பத்துல கொஞ்சம் யோசிச்சாங்க, எல்லாமே கர்மா தானே, கர்ம ஜோதிடம்னா இது என்ன புதுசா என்றெல்லாம் யோசித்தார்கள். இப்ப இந்த கர்ம ஜோதிடத்தை பற்றிய கேள்விப்பட மேலும் அது ஒரு பெரிய நிலைக்கு உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே உலகை ஆளும் கர்ம ஜோதிடம் என்ற நான் பெயரை சுட்டினேன். இன்னும் சொல்ல போனால் இனி உலகை ஆளும் கர்ம ஜோதிடம், இதுதான் உண்மையான நிலை. நாம ஜோதிட அடிப்படையான ஜோதிட விதிகள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு கர்ம ஜோதிடத்தையும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்ப இந்த கான்செப்ட் ஒரு கொஞ்சம் நம்ம பிளாட்ஃபார்ம்ல நின்று கொண்டே, நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த பிளாட்ஃபார்ம்ல நின்று கொண்டே இன்றைக்கு ஒரு அப்டேட்டாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட முறையையும் நாம பயில போகிறோம். அப்ப எந்த துறையாக இருந்தாலும் ஒரு அப்டேட் இல்லை அப்படின்னா அந்த துறை காணாமல் போயிடும். அது மொழியாக இருக்கலாம், அல்லது ஒரு கல்வியாக இருக்கலாம், அல்லது ஒரு துறையாக இருக்கலாம். இப்ப இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு அவ்வளவு அப்டேட் ஆயிருக்கு. அப்படி அப்டேட் ஆனதுனாலதான் விண்ணை உயரும் கட்டிடங்கள். மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு அப்டேட் ஆயிருக்கு. நம்முடைய உடல் பாகங்களை அப்படியே பிரித்து போட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மருத்துவ கருவிகள் இன்றைக்கு முன்னேறி இருக்கின்றன. கணினித்துறை இன்றைக்கு நீங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ல முடியாத அளவிற்கு, நான் கூட யோசிச்சேன் இந்த ஜோதிடத்திலையும் ஏஐ வந்துரும் அப்படின்ட்டு. கண்டிப்பா வந்துரும், வராம இருக்காது, இப்பவும் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த நுட்பங்கள் இருக்கு இல்லையா, அந்த நுட்பத்திற்குள்ளே போய் அந்த கர்மாவை தேடி எடுக்க முடியாது. மற்ற விதிகளை எல்லாம் அந்த ஏஐ கொண்டாந்துரும். ஒரு மனிதனுடைய கர்மாவை போய் தேடி எடுக்க முடியாது. இன்னைக்கும் ஜெனட்டிக் ரிசர்ச்ல மருத்துவத்துல புதிய மைல்கல்லை அவர்களால் தொட முடியல. இன்னைக்கு ஜெனட்டிக் ஆய்வு நிறைய இருக்கு, சில விஷயங்களை அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இன்னும் அதனுடைய மொழியை அவர்களால் படிக்க முடியவில்லை, ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அப்ப இந்த நிலையில ஜோதிடத்துல ஒரு அப்டேஷன்ஸ் இல்லைன்னா, அப்டேட் இல்லைன்னா என்ன ஆகும்?
ஜோதிடமும் படிப்படியாக மறைந்துவிடும். ஏன்னா நீங்க சொல்லுகின்ற பலன்கள் எந்த பலனும் செயல்படாது. குரு பெயர்ச்சி வந்து விட்டது, வரப்போகுது. இப்ப கடந்த காலத்துல குரு பெயர்ச்சி இருந்தது. இப்ப இந்த குரு பெயர்ச்சியினால் நன்மை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் நன்மை அடையல. அப்ப இப்பொழுது குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அப்ப மிதுனத்திற்கு குரு பெயர்ச்சி ஆன பிறகு நான் மீண்டும் சொல்ல போறோம். இந்தந்த ராசிகளுக்கெல்லாம் 100%, இந்தந்த ராசிகளுக்கெல்லாம் 80%, 70% சொல்ல போறோம். கண்டிப்பாக அந்த பலன்களும் அவர்களுக்கு நடக்காமல் இருக்கலாம். அல்லது ரொம்ப கெடுபலன்கள் நடக்கும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நற்பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க குளோபல் வார்மிங் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு என்ன நிலை, பருவநிலை மாற்றங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மழை பெய்யக்கூடாத காலங்களில் மேக வெடிப்பின் காரணமாக பெரும் மழை பெய்கிறது. வெயில் அடிக்கக்கூடாத காலங்களில் மிக கடுமையான வெயில், வறட்சி என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் பருவநிலை மாற்றங்கள். அப்ப அதை போல ஜோதிடத்திலும் சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பருவநிலை மாற்றங்கள் கூட கோள்களினுடைய செயல்பாடு தான். அப்ப இந்த கோள்கள் எல்லாம் ஏன் இப்படி செயல்படுகிறது? அப்ப கர்மா என்ற ஒன்று மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் கர்மா என்ற ஒன்று இருக்கிறது, மறந்துட வேண்டாம். மனிதர்கள் அந்த கர்மாவை கொஞ்சம் உணர துவங்கணும், அதை பற்றி சிந்திக்க துவங்கி இருக்கிறோம். இப்ப நான் இல்லந்தோறும் ஜோதிடம் என்ற ஒரு அமைப்பை நான் உருவாக்கி இருக்கிறேன். இந்த இல்லந்தோறும் ஜோதிடம் என்ற அமைப்பிற்கு எப்பொழுது நான் உருவாக்கினோ அந்த நிமிடத்திலேயே அந்த இல்லந்தோறும் ஜோதிடத்திற்கான கர்மா உருவாகிவிடும். அப்ப கர்ம ஜோதிடம் என்று இப்ப துவங்கி இருக்கிறோம், அதற்கு ஒரு கர்மா உருவாகிவிடும். அக்ஷயா ஜோதிட வித்யாலயம், அதற்கு என்று ஒரு கர்மா உருவாகிவிடும். அதை போல இந்தியா என்ற நாட்டிற்கு ஒரு கர்மா இருக்கிறது, அந்த கர்மா உருவாகிவிடும். தமிழ்நாடு என்று ஒரு மாநிலத்திற்கான கர்மா இருக்கிறது, அதற்கும் உருவாகிடும். இதையெல்லாம் நீங்க ஏற்கனவே நான் நம்முடைய இல்லந்தோறும் ஜோதிடம் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி வருவாரா மாட்டாரா, யாரு பிரதமர் ஆவார்கள் என்பதை பற்றி ஒரு ஆய்வு போட்டிருக்கிறேன். அந்த ஆய்வுல இந்தியாவினுடைய கர்மாவை பற்றி பேசியிருக்கிறார். நீங்க அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் யார் பிரதமர் அப்படின்ட்டு தலைப்புல. அதே போல தமிழகத்துல எலெக்ஷன் நடந்தது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு கட்டத்திலே இடமில்லை அப்படின்னு பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் சொன்னாங்க. சிலர் அடித்து கூறினார்கள், ஸ்டாலின் அவர்கள் ஜோதிடத்துக்கு இதுக்கு முதலமைச்சர் ஆனார்னா நான் ஜோதிடத்துறையே விட்டுட்டு போறேன் அப்படின்லாம் அடித்தெல்லாம் பேசினார்கள். அப்ப யார் முதலமைச்சர் ஆவார், யார் பெறுவார் இந்த அரியாசனம் என்ற தலைப்புல நான் 2021 மே மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம், யூடியூப்ல இப்பவும் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார் என்பதை பற்றி பேசும்போது தமிழகத்தினுடைய கர்மாவை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். நீங்க யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். யார் பெறுவார் இந்த அரியாசனம். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இப்ப நாட்டிற்கு ஒரு கர்மா, மாநிலத்திற்கான ஒரு கர்மா, ஒவ்வொரு இயக்கத்திற்கான கர்மா. இப்ப அதிமுக என்று இருக்கிறது என்றால் அதிமுக என்ற ஒரு கர்மா. அதிமுக என்ற எப்பொழுது 1972 எம்ஜிஆர் துவங்கினாரோ அப்பவே அந்த கட்சிக்கான ஒரு கர்மா. 1942, 43 நினைக்கிறேன், இவர் திமுகவை நம்முடைய அறிஞர் அண்ணா துவங்கும் போது அதற்கு ஒரு கர்மா துவங்கி விட்டது. அப்ப இது போன்ற கர்மாக்களை வைத்து ஆய்வு செய்வது ரொம்ப காலமாக 2021 சொல்றேன் இல்லையா, அதற்கு முன்னிலிருந்தே நான் அதை எனக்கு தெரியாமலே அதை நான் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறேன். அப்ப திடீரென்றுதான் ஒரு நுணுக்க ஒரு உணர்வு, ஆகா நாம் அடிக்கடி இந்த கர்மாவை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமே, அப்ப இந்த கர்மாவை வைத்துதான் நாம எல்லாமே சொல்லி கொண்டு இருக்கிறோம், ஏன் அதை அதை ஸ்பெசிபிக்கா நம்ம ஏன் அதை ஒரு பெயராக நாம் ஏன் அதை பதிவு செய்யக்கூடாது, அதை ஏன் கொண்டு வரக்கூடாது என்று எண்ணத்தின் அடிப்படையில அந்த கர்ம ஜோதிடத்தை கொண்டு வந்தோம். அப்ப நாட்டுக்கான கர்மா, மாநிலத்திற்கான கர்மா. இப்ப நீங்க ஏடிஎம்கேன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த ஏடிஎம்கேயினுடைய கர்மா எப்படிப்பட்ட கர்மானா, யாராவது பிரபலமான பிரபலம் என்பதை விட நடிகர் நடிகைகள்
அந்த கட்சியை வழி நடத்தும் போது அது வெற்றிகரமாக பயணிக்கும். இதுதான் அந்த 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 கட்சியினுடைய கர்மா. காரணம் அது ரிஷபம். எது அந்த ராசி, அந்த ஏடிஎம்கேனுடைய கர்மா எங்கு அமர்ந்திருக்கிறது என்றால் ரிஷபத்தில் இருக்கு. அப்ப ரிஷப ராசி என்றால் சுக்கிரனுடைய வீடு, சந்திரன் உச்சம். அப்ப இந்த சந்திரன் உச்சம் சந்திரன் வலிமை பெற்ற மிக முக்கியமாக கடகம் வலிமை பெற்ற ஒரு நபர்கள் தான் அந்த கட்சியை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். என்ன காரணம்னா எம்ஜிஆர் தான் துவங்கினார். அந்த அவருக்கு கடகத்தில் சனி இருந்தது. அதற்கு பிறகு நெடுஞ்செழியன் வந்தாரு, ஜானகி எம்ஜிஆர் வந்தாங்க, ஆர்.எம். வீரப்பன்லாம் வந்தாங்க. யாராலையும் அந்த கட்சியை வழிநடத்த முடியல. ஜெயலலிதா அவர்களால தான் வழிநடத்த முடிந்தது. காரணம் அந்த அம்மையாருக்கும் கடகத்துல சனி. அப்ப ரிஷபத்திற்கும் கடகத்திற்கும் உள்ள தொடர்பு அது. இப்பொழுது அதுக்கு பிறகு இன்றைக்கு அம்மையார் இறந்த பிறகு இன்றைக்கு அரசியல் நிலை மாறி இருக்கிறது. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இல்ல அதுக்கு முன்னாடி சசிகலா அவர்கள் வழி நடத்துவதற்காக வந்தாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பிக்ஸ் பண்ண பிறகு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சி எடப்பாடி அவர்களுக்கு வந்தது. ஓபிஎஸ் அப்படின்னு பல பேர் புரிஞ்சிருந்தாலும் கூட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா ஒரு நடிகர் அல்லது நடிகை தான் அந்த கட்சியை வழிநடத்த முடியும், சக்சஸ்ஃபுல்லா வழிநடத்த முடியும் என்பது கர்மா. இது யாருக்கும் தெரியாது. அவர்களும் அதை பற்றிய சிந்திப்பதில்லை. அதனால ஒவ்வொரு கர்மாவை பற்றி, ஒரு அமைப்பை பற்றி, ஒரு நபர்களை பற்றிய ஒரு கர்மாவை நாம் ஏற்படுத்தும் போது, துவங்கும் போது, இப்ப திமுக என்ற கட்சிக்கான கர்மா எங்க இருக்கிறது என்றால் மகரத்தில் இருக்கு. மகர ராசி, அந்த மகரத்தில் சனியினுடைய ஆட்சி, செவ்வாயினுடைய உச்சம். அப்போ உழைப்பை அதிகமாக தருகின்ற ஒரு மனிதனால் தான் அந்த கட்சியை வழிநடத்த முடியும். இப்போ அண்ணாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு பிறகு கலைஞரை எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு பிறகு திரு ஸ்டாலின் எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு பிறகு இனி வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கடினமாக உழைப்பை தரக்கூடிய நபர்களால் தான், மிக முக்கியமாக சனி வலிமை பெற்ற ஒருவரால் தான், எப்படி ஏடிஎம்கே என்ற ஒரு கட்சி கடகம் வலிமை பெற்றவர்களால் தான் நடத்த முடியும் என்பதை போல இங்கே மகரம் வலிமை பெற்றவர்களால் தான் திமுக என்ற கட்சியை நடத்த முடியும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு இயக்கத்தை பற்றிய, ஒவ்வொரு மாநிலத்தை பற்றிய, இப்ப இந்தியா என்ற நாட்டினுடைய கர்மா தனுசு ராசியில் இருக்கிறது. தனுசு குருவினுடைய வீடு. எனவேதான் பாரதம் என்ற ஒரு நாடு ஞான அம்சம் கொண்ட ஞானிகள் இருக்கக்கூடிய நாடாக இன்றைக்கும் விளங்குகிறது. ரொம்ப ஆச்சரியமான உண்மை. எவ்வளவு தீய நிகழ்வுகள் நடந்தாலும் கூட நாம் ஞானியர்களால் நாம் ஆளப்படுகிறோம். இன்னும் சொல்ல போனால் ஞானியர்களால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்ற ஒரு நிதர்சனமான உண்மையை நாம் பல நேரத்தில் உணர்ந்திருக்கிறோம். இதுதான் நியதியும் கூட, இதுதான் நிலையும் கூட. கண்ணுக்கு தெரியாத பல ஞானிகள் நம்முடைய இந்தியாவை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இது குரு அம்சம் கொண்ட தனுசினுடைய வீடு. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும், முக்கியமாக தமிழ்நாடு அரசாங்கமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, நேரு காலத்திலேயே அண்ணாவிற்கும் நேருவுக்கும் சண்டை. அதற்கு பிறகு இந்திரா காந்தி காலத்துல இந்திரா காந்திக்கும் கலைஞருக்கும் சண்டை. அதற்கு பிறகு வாஜ்பாய் காலத்துல வாஜ்பாய்க்கும் ஜெயலலிதாவுக்கும் சண்டை. இப்பொழுது ஸ்டாலின் காலத்துல ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கா, பார்த்திருக்கீங்களா? ஏன் இப்படி ஒரு முரண்பாடு நிலை இருக்கிறது? இது இன்னைக்கு நேத்து இல்ல, எப்பொழுதும் இந்த முரண்பாடுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நீங்க காமராஜர் ஆண்ட போது கூட நேருக்கும் காமராஜருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. இந்த குலக்கல்வி திட்டம் போன்ற விஷயங்கள்ல காமராஜர் உடன்பாடு வைக்கவில்லை. பல நேரங்கள்ல நேருவுடைய எண்ணங்களுக்கு எதிராக காமராஜர் பல நேரங்களில் செயல்பட்டார். அப்படி செயல்பட்டதின் காரணமாக பின்னால இந்திரா காந்தியை வைத்த பிறகு கூட இந்திரா காந்திக்கு காமராஜருக்கு பிணக்கு ஏற்பட்டது. அப்போ ஒரே கட்சி மாநிலத்திலையும் மையத்திலும் மாநிலத்திலும் ஆட்சி நடத்தும் போது கூட தமிழகம் வேறு பாதையில் பயணித்தது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய கர்மா. அப்ப தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை? இந்தியாவுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அது தனுசு, தமிழ்நாடு கடகம். இப்ப இதுதான் பிரச்சனை. தனுசிலிருந்து எண்ணி பார்த்தால் 8வது ராசியாக கடகம் இருக்கும். இந்த கடகத்துல குரு உச்சம்.
நல்லா கவனிங்க. தனுசு என்பது குரு ஆட்சி வீடு, கடகத்தில் குரு உச்சம். அப்ப தமிழ்நாட்டிலிருந்து எழுகின்ற குரல் நியாயமான குரலாக இருக்கும், நேர்மையான குரலாக இருக்கும், எல்லோரையும் ஈர்க்கின்ற குரலாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் எதிர்காலத்தில் ஏற்கின்ற குரலாக இருக்கும். எனவேதான் தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் கூட அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் பயன்படுத்திக் கொள்ளும். நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க பொது விநியோக திட்டமாக இருந்தாலும் கூட, கல்வி தொடர்பான திட்டங்களாக இருந்தாலும் கூட, மருத்துவம் தொடர்பான திட்டங்களாக இருந்தாலும் கூட, பல திட்டங்கள் தமிழகத்திலிருந்து சென்றவை. அப்ப தமிழகம் சிந்திக்கின்ற சிந்தனை இந்தியா முழுவதும் பரவும். ஆனா ஏத்துக்க மாட்டாங்க. காரணம் தனுசு, கடகம். இப்படி ஒவ்வொன்றையும் நாம் கர்மாவை வைத்துக்கொண்டு பிரித்து பிரித்து பார்க்கும்போது மிக அற்புதமான உண்மைகள் தெரிய துவங்கும். அப்ப இந்த உண்மைகள் யாருக்கு? தனிப்பட்ட நபர்களுக்கும் மிக அற்புதமான பயன்பாட்டை கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப துல்லியமான ஒரு மனிதனுடைய கர்மாவை அறிந்து கொண்டு பலனை நாம் எடுக்கும்போது மிக துல்லியமான, அவன் எதற்காக பிறந்திருக்கிறான், என்ன இலக்கை நோக்கி பயணிக்க பிறந்திருக்கிறான், ஆனால் அந்த இலக்கை நோக்கி அவனால் அடைய முடியாமல் இருக்கிறான். இதுதான் பிரச்சனையே. அப்ப இலக்கை நோக்கிய பயணத்தில் பல்வேறு தடைகள் வரும். அந்த தடைகளை ஏற்படுத்துகின்ற கிரகங்கள் தான் ராகு, கேது, சனி போன்ற கிரகங்கள். இன்னும் சொல்ல போனால் இதுல முக்கியமான ஒரு கிரகம் புதன். நம்மளுடைய புத்தியை கெடுத்து அந்த பாதையில் பயணிக்க விடாமல் செய்கின்ற ஒரு நிலை. எனவேதான் நாம் நிறைவற்ற மனிதர்களாக இருக்கிறோம். இப்ப நான் ஜோதிடத்துக்கு வரலன்னு வைங்களேன், என்னால் நிறைவான மனநிலையோடு இருக்க முடியாது. என்ன காரணம்? என்னுடைய கர்மா ஜோதிடத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி ஜோதிடத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய கர்மா வேறு பாதையை நோக்கி நான் பயணம் செய்தேன் என்றால் நான் நிறைவற்ற மனிதனாக மாறிவிடுவேன், கவலையுள்ள மனிதனாக மாறிவிடுவேன். இன்னும் சொல்ல போனால் கோபம் உள்ள மனிதனாக, எரிச்சல் உள்ள மனிதனாக மாறிவிடுவேன். என்ன காரணம்னா, நான் எதை நோக்கிய பயணம் செய்ய வேண்டுமோ அதை விட்டு விட்டு வேறு பாதையில் பயணிக்கிறேன். அப்ப என்னுடைய கர்மா என்பது எங்கே இருக்கிறது என்றால் சூரியனிடம் இருக்கிறது. சூரியன் தான் ஆத்ம ஜோதி. சூரியன் நமக்கு வெளிச்சத்தை காட்டுகிறான், வழியை காட்டுகிறான், இலக்கை காட்டுகிறான். அந்த சூரியன் கட்டளையிடுகின்ற அந்த இலக்கை நோக்கி யார் நம்மை அழைத்து செல்ல வேண்டும்? சனி என்ற கிரகம் அழைத்து செல்ல வேண்டும். எனவேதான் ஜோதிடம் சனியை கர்ம காரகன் என்று அழைக்கிறது. அப்ப கர்மாவை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் சூரியன். அவன் தான் தலைவன். இப்ப இங்கே உருவான உயிர்கள் அனைத்தும் ஏதோ ஒரு காரியத்திற்காக பிறந்திருக்கிறது. மனிதர்களை விட்டுருங்க, மற்ற ஜீவராசிகளும் ஏதோ ஒரு காரியங்களுக்காக பிறந்திருக்கிறது. அப்ப மனிதன் என்ற உயர்ந்த பிறப்பு எவ்வளவு உன்னதமான காரியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பல அனுபவங்களை பெற்று நாம் இங்க உட்கார்ந்துருக்கிறோம். புதிய தேடலோடு உட்கார்ந்துருக்கிறோம். நம்மை அழைத்து வந்தது குரு. ஜோதிட வகுப்புக்கு அழைத்து வந்தது குரு. எனவேதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த குரு உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அப்ப இந்த குரு அழைச்சிட்டு வந்திருக்கிறாருன்னா நீங்கள் மிகுந்த தகுதி வாய்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் அழைத்து வந்திருக்கிறார். குவாலிஃபைடு பர்சன் நீங்க, இல்லைன்னா வந்துட முடியாது. அப்ப இந்த குருவுடைய அழைப்பை நீங்கள் கெட்டியா பிடிச்சுக்கணும். இதுதான் முக்கியம். என்ன நடக்கும்னா, இப்ப குரு உங்களை அழைச்சிட்டு வந்துட்டாரா, இப்ப அடுத்த மாசம் குரு பயிற்சி ஆகுது. உங்களை விட்டு கொஞ்சம் விலகுவார் குரு. விலகும் போது வேறு கிரகம் உங்களை என்ன பண்ணும்? ஜோதிடம் படிக்காதுன்னு சொல்லும், பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடும். அப்ப இந்த குருவோடு நான் எப்பொழுதும் இருப்பேன் என்ற ஒரு உறுதியை, ஒரு சங்கல்பத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டு பயணிக்கும் போதுதான் குரு நம்ம கூடவே வருவார். நல்லா புரிந்து கொள்ளணும். குரு விலகி இருந்தாலும் கூட குருவை நாம் நினைக்கும் போது குரு அம்சமாக நாம் மாறிடுவோம். நீங்க ஜோதிடத்துல நெருப்பு கிரகங்கள், நீர் கிரகங்கள், காற்று கிரகங்கள், நில கிரகங்கள் என்றெல்லாம் பஞ்சபூத தன்மை கொண்ட கிரகங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் 2 கிரகங்கள்.
நெருப்புக்கு 2 கிரகங்கள், சூரியனும் செவ்வாயும். நிலத்திற்கு 2 கிரகங்கள், புதனும் செவ்வாயும். நீருக்கு 2 கிரகங்கள், சுக்கிரனும் சந்திரனும். காற்றுக்கு 2 கிரகங்கள், சனியும் புதனும். ஆனால் விண்ணுக்கு ஒரே ஒரு கிரகம் தான். விண்ணுக்கு ஒரே ஒரு கிரகம் தான், வேற யாரும் இல்லை, அவர் தான் குரு. அப்ப விண்ணிலிருந்து தான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு உடனே ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு என்ன செய்வோம்? தேங்க் காட் அப்படின்றோம். கடவுளே நன்றின்றோம். உடனே நம்ம வணங்கும் போது டெண்டுல்கர் செஞ்சுரி அடிச்ச உடனே என்ன பண்றாரு? இப்படி பார்த்துட்டு பாரு, கும்பிடுவாரு, அண்ணாக்கா பார்ப்பாரு, தேங்க் காட் அப்படிம்பாரு. இப்ப நம்ம கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஏன் கோபுரத்தை நம்ம கட்டி வச்சிருக்கிறோம்? நம்ம கோயிலுக்கு போகும்போது விண்ணோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அப்பா இறைவா என்று கோபுரத்தை தரிசித்து விட்டு நம்ம உள்ள போறோம். விண்ணோடு தொடர்பில் இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்ப இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் அக்பர்ன்றாங்க, இப்படிதான் தொழுவாங்க. அப்ப விண்ணை நோக்கி கையை ஏந்தி இருக்கிறார்கள். கொடு நான் வாங்கிக்கிறேன் என்று வாங்கி இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே என்று விண்ணை நோக்கி பிரார்த்தனை செய்கிறார்கள். 2 கையை விரித்து கேட்கிறார்கள். இப்ப நாம எப்படி பண்றோம்? இப்படி கும்புறோம். இந்த கும்புறோம் இல்லையா, இந்த விரல் தான் ஆண்டனா. இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரல் தான் ஆண்டனா. அப்ப இந்த விரல் எங்கே? விண்ணை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படி கும்பிடும் போதே நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு என்ற ஒன்று வந்த உடனேயே நாம் என்ன நிலைக்கு வந்திருக்கிறோம்? ரிசீவ் பண்ற நிலைக்கு வந்துட்டோம். பெறுகின்ற நிலைக்கு வந்திருக்கிறோம். இப்ப இந்த தத்துவம் தான் எல்லா மதத்திலையும். அல்லாஹ் அக்பர், பரலோகத்தில் இருக்கும் பிதாவே வணக்கம், நமஸ்காரம், வந்தனம், நமஸ்தே, இப்படி எல்லாம் இறைவனை நினைக்கும் போது உருகுறோம். கையெடுத்து கும்பிடுறோம். முருகா 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 அப்படியே கையெடுத்து கும்பிடுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கையை நாம் விரித்து காட்டினாலும் சரி, கையை சேர்த்து விண்ணோடு தொடர்பில் இருக்கும் போது நமக்கு எல்லா உணர்வுகளும், பெறுகின்ற உணர்வுகள் எல்லாவற்றையும் பெறுகின்ற தகுதியை பெறுகிறோம். அவ்வளவுதான். என்ன பிரச்சனை? ஏன் துன்பம் வருது? ஏன் துயரம் வருகிறது? இன்னல்கள், இடையூறுகள், தடைகள், தாமதங்கள், நோய்கள், டேங்கப்பா சொல்லிட்டே போலாம். அவ்வளவு வார்த்தைகள் தமிழ்ல இருக்கு. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, நாம் பெறுகின்ற கெப்பாசிட்டியை இழந்துட்டோம். எவர்களால் பெற இயலவில்லையோ அவர்கள் துன்பத்தில் துவழுகிறார்கள், இன்னல்களில் இடர்பாடுகளை அவர்கள் சந்திக்கிறார்கள், நோய்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். நோய்கள் உருவாவதில்லை, நோய்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அப்ப காரணம் என்னன்னா, இந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி நமக்கு குறைந்து விட்டது. சிக்னல் கிடைக்கல. எங்கிருந்து சிக்னல் கிடைக்கணும்? விண்ணிலிருந்து சிக்னல் கிடைக்கணும். அப்ப விண்ணிலிருந்து சிக்னல் கிடைக்கல அப்படின்னா படிப்படியாக துன்பம், துயரம், இன்னல்கள், இடையூறுகள் அப்படியே படிப்படியாக நகர்ந்து நம்முடைய இருப்பு மறைந்து விடும். மரணத்தை நோக்கி நகர்ந்து விடுவோம். அப்ப இறுதியாக என்ன செய்யும்? சனி பகவான் தான் நம்முடைய ஆயுளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்டேஜில் விண்ணோடு தொடர்பு முழுமையாக அற்று போன நிலையில சனி பகவான் என்ன பண்ணிடுவார்? கையை கட்டிட்டு பேசாம வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா போதும், அவ்வளவுதான், இதற்கு மேல இவனை இயக்க முடியாது. அப்ப 2 சம்பவங்கள் நடக்கும் நம்ம உடம்புல. ஒன்று தீவிரமான அசுபத்தன்மை. ஒன்று உடல்நிலையில் இருந்தால் அசுபத்தன்மை என்பது இயற்கைக்கு முற்றிலும் விரோதமான அசுரத்தன்மைன்னு சொல்லலாம். தீவிரமான அசுபத்தன்மை நம் உடலில் இருந்தால் சனி என்ன செய்வாரு? கையை கட்டிட்டு விட்டுருவார். காப்பாற்ற முடியாது அவரால். இன்னொரு விஷயம் நடக்கும், பலவீனம், வீக்னஸ், அசுரத்தன்மை. நான் நல்லவன் சார், நல்லவர்களும் மரணம் அடைவது இல்லையா? அப்ப ரொம்ப நல்லவரு, ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கிறவரு, அதிலிருந்து பேச மாட்டாரு, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர் என்றாலும் கூட மரணம் நம்மை கவும். எப்ப? உடம்புல வீக்னஸ். இந்த இரண்டிலும் எங்க இடர்பாடு ஏற்படுகிறது என்றால், இந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி, விண்ணோடு இருக்கின்ற தொடர்பு அருந்த பிறகுதான் நமக்கு மரணம் வந்து சேரும். அப்ப
அசுரத்தன்மை நடந்து அசுரத்தன்மை கொண்ட ஒரு மனிதர்களால் நிதர்சனமான உண்மையை அறிந்து கொள்ள முடியாது. நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க ஏதாவது சொல்ல போனீங்கன்னா, நான் சொல்றது கேளுமா, அவ்வளவு கர்வம், அவ்வளவு ஆணவம், அவ்வளவு டாம்பீகம், அப்படியே திமிரு அப்படியே முன்னாடி நிற்கும். அப்ப என்ன ஆகும்? அவன் ரிசீவிங் கெப்பாசிட்டி இழந்துருவான். அப்ப மிக விரைவாக மரணத்தை நோக்கி செல்லுகிறான். முடிஞ்சிச்சா? இது அசுரத்தன்மை, அசுபத்தன்மை. இன்னொன்று வீக்னஸ், பலவீனம். சரியாக உணவு எடுத்துக் கொள்வதில்லை, சரியாக உடற்பயிற்சி செய்வதில்லை, சரியாக இயற்கையின் அடிப்படையில் இயற்கையினுடைய பண்பாட்டு தன்மைகளை நம் பேணுவதில்லை. அப்படி பேணாத நிலையில் நம்முடைய உடல்நிலை சீர்கெட்டு போயிடும். அப்படி உடல்நிலை சீர்கெட்டு போன நிலையில் படிப்படியாக பலவீனம் அடையும். அப்படி இது நாம் வாழ்கின்ற முறையில் இருக்கும், அல்லது பை பர்த்லேயே நடக்கும். ஏன்னா தாய் தந்தையருடைய கர்மா தானே குழந்தைகள். அப்ப தாய் தந்தையருடைய கர்மாவே பலவீனமாக இருக்காது. இந்த பலவீனமான ஒரு கணவன், பலவீனமான மனைவி, பெற்ற குழந்தைகள் பலவீனமாகத்தானே பிறக்கும். அப்ப இந்த குழந்தைகளுக்கு இந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். அப்ப மிக வேகமாக பிறந்த உடனேயே குழந்தைகள் இறந்து போவது, அல்லது பிறந்த உடனேயே குழந்தைகள் சிறிது காலத்துல நோயுற்று இருப்பது, இப்படியெல்லாம் நடக்குது இல்லையா? இதுவும் அது காரணம். அப்ப தாய் தந்தையருடைய கர்மாவும் குழந்தைகளை பாதிக்கும். சில பேர் என்ன ஆயிரும், நம்ம வளர்ந்து வந்தாலும் அந்த வீக்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். எங்க அம்மாவுக்கு இடுப்புல வலி, எனக்கும் இடுப்புல வலி. எங்க அப்பாவுக்கு கேன்சர், எனக்கும் கேன்சர். எங்க அப்பாவுக்கு ஸ்ட்ரோக்கு, எங்களுக்கும் ஸ்ட்ரோக்கு. எங்க தாத்தாவுக்கு பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை என்று நாம் ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொண்டிருப்போம். சுகர், எங்க தாத்தாவுக்கு, எங்க அப்பாவுக்கு சுகர், எனக்கும் சுகர். பிரஷர், எங்க அப்பாவுக்கு, எங்க அம்மாவுக்கு பிரஷர், எனக்கு பிரஷர் என்று ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா? இது கர்ம தொடர். அப்ப இந்த நிலைகளை மாற்ற வேண்டும். கர்ம ஜோதிடத்தினுடைய நோக்கமே, ஜோதிட சாஸ்திரம் கர்மாவை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா என்று 3 கர்மா இருப்பதாக குறிப்பிடுகிறது. அது என்ன சஞ்சீத கர்மா? முன்னோர்கள் செய்த வினைகளின் தொகுப்பு. நம்முடைய முன்னோர்கள்னா, இப்ப எனக்கு முன்னோர்கள் யார் யாரு? என்னுடைய தாய், தந்தை, தாயினுடைய தாய், தாயினுடைய தந்தை, தாயினுடைய தாத்தா, தாயினுடைய பாட்டி, அவர்களுடைய தாய், தந்தை, தாத்தா, பாட்டி என்று அப்படியே போகும். அதே போல தந்தை, தந்தையினுடைய தாய், தந்தையினுடைய தந்தை, அவர்களுடைய தாய், தந்தை, அவர்களுடைய தாத்தா, பாட்டி, இப்படியே போகும். இப்படி 21 தலைமுறை முன்னோர்களுடைய கர்மா என் உடலில் இருக்கிறது. இதைத்தான் மாணிக்க வாசகர் என்ன பண்ணாரு? மூவேழு சுற்றமும் முரநூறு நரகிடை என்று சொன்னார். மூவேழு சுற்றம்னா 3, 7 தலைமுறைன்னு அர்த்தம். 3, 7 என்றால் 3 × 7 21 தலைமுறை. அப்ப 21 ஒரு தலைமுறை என்றால் 33 வருடம். அப்ப 33 × 21 பெருக்கிக்கோங்க. 330, 330, 660 பிளஸ் 33. அப்ப 693 வருடங்கள், 693 வருடங்கள் நம்முடைய 693 வருடங்களுக்கு முன்னதாக மூதாதையர்களுடைய கர்மா நம் உடலில் இருக்கிறது. பா, எவ்வளவு 8ஆம் நூற்றாண்டுல பாடிய பாட்டு கர்மாவை பத்தி. அப்ப இவ்வளவு அற்புதமான செய்தியை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது செய்தி தானே, இது பாடல் வரிகள் தானே, இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்றால், இன்றைக்கு ஜெனட்டிக் ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, 600 ஆண்டுகளுக்கு மேலாக மூதாதையர்களுடைய கர்மா, அதாவது மூதாதையர்களுடைய டிஎன்ஏ பதிவு நம்முடைய உடலில் இருக்கிறது என்று இன்றைக்கு ஜெனட்டிக் ஆய்வு சொல்லியிருக்கிற. நம்ம துல்லியமா 693 சொல்லிட்டோம். 6 + 9 + 3 18, 1 + 8 9. 9ஆல் ஆளப்படுகிறது இந்த உலகமே. நீங்க பாத்தீங்கன்னா 693 வந்துடும். சரியா? இப்ப இன்னைக்கு ஜெனட்டிக் ஆய்வு 600 வருடங்களுக்கு மேல் என்று சொல்லுகிறது. இந்த ஜெனட்டிக்கை பத்தி ஒரு திரைப்படம் வந்துச்சு, நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம், 7ஆம் அறிவு. இந்த 7ஆம் அறிவு சூர்யா நடித்த படம். சூர்யாவும் கமலஹாசனுடைய பொண்ணு அவங்களும் நடித்த படம்.
நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது அந்த போதி தர்மன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அந்த போதி தர்மனுடைய உயிர்ப்பு, அவருடைய டிஎன்ஏ இப்ப நம்ம ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்ற விஷயம். இது ரியாலிட்டி நம்ம எல்லார்ட்டையும் இருக்கு. அப்ப அந்த ரியாலிட்டிய நம்ம இயல்பா அதை ஏத்துக்கிட்டோம். அந்த படம் ரொம்ப சக்சஸ் ஆச்சு. அப்ப அறிவியல் தன்மையோடு நம்ம இயல்போடு கலந்த காரணத்தினால் அந்த படம் சக்சஸ் ஆச்சு. அப்ப இந்த சஞ்சித கர்மா என்பது மூதாதையர்களுடைய வினை தொகுப்பு. நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அது நம்ம உடம்புல இருக்கத்தான் செய்யும். பிறப்புக்கு முன்னாடி எல்லாம் கட் பண்ண முடியாது. அடுத்து பிராரத்த கர்மா அப்படின்னு சொல்லுது. இந்த பிராரத்த கர்மா அப்படின்ற கர்மா என்னன்னா, நான் கடந்த காலங்களில் செய்த வினைகளின் தொகுப்பு. அது நேற்றா இருக்கலாம், அல்லது சென்ற மாதமாக இருக்கலாம், அல்லது சென்ற வருடமாக இருக்கலாம், அல்லது 5-10 வருடங்களுக்கு முன்னால் இருக்கலாம். அப்படியே நீங்க முன்னாடி போய் போன ஜென்மமாகவும் இருக்கலாம், அதற்கு முந்தைய ஜென்மமாகவும் இருக்கலாம். அப்ப பிராரத்த கர்மா என்பது கடந்த காலங்களில் நான் செய்த வினைகளின் தொகுப்பு. சரியா? இப்ப 3வது கர்மா என்ன சொல்லுது? இதுதான் இறைவனுடைய கருணைன்றது. ஆகாமிய கர்மா. இந்த நிமிடத்திலிருந்து நான் செய்ய போகும் எதிர்காலம், நான் இந்த நிமிடத்திலிருந்து நான் செய்ய போகும் செயல்கள் ஆகாமிய கர்மாவாக வந்து அமைந்துவிடும். இந்த ஆகாமிய கர்மா மட்டும் இல்லைன்னு வைங்க, நம்ம தொலைஞ்சோம். நமக்கு வேற வாய்ப்பே கிடையாது. நம்ம அம்மா அப்பா நல்ல கர்மாவை சுமந்திருக்கணும். நான் கடந்த காலங்கள்ல போன ஜென்மத்துல நல்ல கர்மாவை சுமந்திருக்கணும். அப்படி சுமந்திருந்தால் மட்டும்தான் நான் வாழவே முடியும். இப்ப என்ன நடக்குதுன்னா, சஞ்சித கர்மா, உங்க மூதாதையர்கள் தவறுகள் செய்திருக்கலாம். நீ போன கடந்த காலங்களில் நீ நிறைய தவறுகள் செய்திருக்கலாம். இந்த 2 தவறுகளும் சேர்ந்து உன்னை உருக்கி எடுத்து கொண்டிருக்கிறது, புரட்டி எடுத்து கொண்டிருக்கிறது. எனவே நீ இதை அனுபவித்துதான் தீர வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? இல்லை, அவசியம் இல்லை. இதை அனுபவிக்க வேண்டும் என்ற அவசியம் நமக்கு இல்லை. ஏன் என்றால், நமக்கு ஆகாமிய கர்மா என்ற ஒரு கர்மாவை இறைவன் ஒரு சாய்ஸாக வச்சிருக்கிறான். என்ன சாய்ஸ்? நான் இந்த நிமிடத்திலிருந்து நான் என்னுடைய சஞ்சித கர்மாவையும் பிராரப்த கர்மாவையும் அழிக்க புறப்பட்டிருக்கிறேன், கரைக்க புறப்பட்டிருக்கிறேன், மறைக்க புறப்பட்டிருக்கிறேன், அல்லது மேல் பதிவுகளை நான் இட புறப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சங்கல்பம் செய்து கொண்டால், நீங்கள் உறுதி செய்து கொண்டால், இனி ஒருபோதும் இயற்கைக்கு மாறாக நான் நடந்து கொள்ள மாட்டேன், எப்பொழுதும் இயற்கைக்கு இசைவாக நான் நடந்து கொள்வேன். அது மட்டுமல்ல, என் மூதாதையர்கள் நான் செய்த இயற்கைக்கு மாறான செயல்பாடுகளுக்கு எல்லாம் நான் பிராயச்சித்தத்தை நான் தேடுவேன், பிராயச்சித்தத்தை நான் செய்வேன் என்று நீங்கள் உறுதி செய்து கொண்டால், இந்த ஆகாமிய கர்மா கடந்த கால கர்மாவிலிருந்து உங்களை முற்றிலும் வெளியே கொண்டு வந்து விடும். இதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய கருணை, மிகப்பெரிய கருணை. நம்ம செய்ய முடியலையே. அப்ப கர்ம ஜோதிடம் உங்களை இந்த நிமிடத்திலிருந்து இயற்கைக்கு இசைவான நகர்வை நோக்கி உங்களை நகர்த்துகிறது. அப்படி நகர்த்தப்பட்டால், அப்படி நீங்கள் நகர்ந்து சென்றால், கடந்த கால துன்பங்களிலிருந்து, அந்த சிறையிலிருந்து, அந்த இன்னல்களிலிருந்து, இடையூறுகளிலிருந்து, நோய்களிலிருந்து, பல்வேறு தடைகளிலிருந்து, பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து, தீய நிலைகளிலிருந்து, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் படிப்படியாக நம்மால் புதிய பயணத்தை நோக்கி நகர முடியும். அப்ப இந்த ஆகாமிய கர்மாவின் மூலமாக என்னுடைய கர்மாவினுடைய இலக்கு எது என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். இலக்கை அறிந்து கொண்டு அந்த இலக்கை நோக்கிய பயணத்தை நான் தொடர முடியும். ஒரு மனிதன் இலக்கை நோக்கிய பயணத்தை துவக்கிவிட்டால் அவன் நிறைவான மனிதனாக மாறிவிடுகிறான்.
ரொம்ப சந்தோஷமாயிடுவான், மகிழ்ச்சி ஆயிடுவான், ரொம்ப ரொம்ப தெளிவாயிடுவான். எங்கே நமக்கு பிரச்சனை என்றால், என்னுடைய இலக்கை நோக்கி நான் பயணிக்கல, அங்கேதான் பிரச்சனை. நான் என்னுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்து விட்டார், நான் யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, யாரும் சுட்டி காட்டணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய ஆன்மா என்னுடைய இலக்கை எனக்கு சுட்டி காட்டும். அப்ப என்னுடைய ஆன்மா சுட்டி காட்ட வேண்டும் என்றால் நான் கர்ம மாசு அடைந்திருக்க கூடாது. இப்ப புரியுதா? அப்ப கர்ம மாசுவிலிருந்து நான் படிப்படியாக வெளியே வர என்னுடைய ஆன்மா எனக்கு என்னுடைய இலக்கை சுட்டி காட்டும். நான் அந்த வழியில் செல்ல போகிறேன், செல்ல துவங்கினேன் என்றால் நான் மிகுந்த நிம்மதியை அடைவேன், மிகுந்த ஆனந்தத்தை அடைவேன், மிகுந்த அமைதியை அடைவேன், மிகுந்த நற்பண்புகளை அடைவேன், எல்லோரும் பாராட்டுகின்ற தன்மையை அடைவேன், புகழும் செல்வமும் என்னுடைய தேவைகளும் நிறைவேற்றப்படும், நிறைவேற்ற நிலையை அடைவேன். என்ன பிரச்சனை? எனக்கு பற்றாக்குறை வாழ்க்கை தானே. பல்வேறு பிரச்சனை, உங்களுக்கு பற்றாக்குறையே ஏற்படாது. காசு பணம் கோடி கோடியா கொட்டும்லாம் நான் சொல்ல. இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 1000 ரூபாய் வேணுமா? உங்களுக்கு கிடைச்சிரும். 5000 வேணுமா? கண்டிப்பா கிடைக்கும். இல்ல சார், நான் ரொம்ப அதிகமா எல்லாருக்கும் செலவு பண்றேன், எனக்கு 10,000 வேணும், கண்டிப்பா கிடைக்கும். அப்போ உங்களுடைய தேவைகள், நியாயமான தேவைகள் ரொம்ப முக்கியம். நான் உடனே சிஎம் ஆகணும், உடனே பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா பிரபஞ்சம் கொடுக்குமா? இயற்கை கொடுக்குமா? அது உன்னுடைய இது இல்லையே. அவனுடைய இலக்காக இருந்தால் அதுவும் கொடுத்துரும். நீ உன்னுடைய இலக்கு அது இல்லை. அப்ப எது இலக்கு? உன்னுடைய ஆசையெல்லாம் இலக்கல்ல, உன்னுடைய விருப்பம் எல்லாம் இலக்கல்ல. உனக்கு எது சரி, நீ எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாயோ அதை நோக்கிய பயணத்தை நாம் துவங்கும் போதுதான் நாம் அந்த நிறைவை சந்திப்போம். அதுதான் இலக்கு. அப்ப இந்த இலக்கை நோக்கிய பயணத்தை உங்களை அழைத்து செல்வதுதான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை அறிய வைப்பதும், அந்த இலக்கை அடைய வைப்பதும், அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் செல்ல வைப்பதும் தான் நம்முடைய கர்ம ஜோதிடத்தினுடைய இலக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜோதிடம் பார்ப்பது, ஜோதிடத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு பலன் உரைப்பது, இந்த ஜோதிடத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய இல்லத்தில் இருப்பவர்களை எல்லாம் தூய்மை செய்வது, சுற்றத்தார்களுக்கு நண்பர்களுக்கு உதவுவது, நான் ஜோதிடத்தை வைத்துக்கொண்டு பலருக்கு பலன் கூற துவங்குவது, இது எல்லாம் அடுத்த ஸ்டெப்ஸ். இப்ப முதல்ல நம்ம ஸ்டெப்ஸ் எது? வாழ்க்கையினுடைய கர்மாவை பற்றி அறிந்து கொண்டு கர்ம தூய்மையை அடைந்து நாம் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்கு, இதுதான் கர்ம ஜோதிடத்தினுடைய இலக்கு. அப்ப இதை நோக்கிய பயணம் நாம் செய்ய இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இன்றைய வகுப்பை நாம் இன்றைக்கு ஒரு முத்தாய்ப்பாக சில செய்திகளை நம்ம கூறியிருக்கிறோம். இப்ப இந்த ஜோதிடம் கூறுகின்ற கர்மா அப்படின்றத பத்தி சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் சொன்னோம் இல்லையா? கர்ம ஜோதிடத்துல கர்மாவை 3 வகையாக பிரித்திருக்கிற. என்ன கர்மா அப்படின்னா, தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, தன் வழி கர்மா என்று 3ஆக பிரித்திருக்கிற. இந்த 3 நம்ம ஆய்வுக்கு ரொம்ப முக்கியம். நாம ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறோம் அல்லது ஒரு சிறப்பை அனுபவிக்கிறோம், சரியா? அப்ப ஒரு துன்பம் அனுபவித்தாலும் அது தாய் வழி கர்மாவாக இருக்கும், அல்லது தந்தை வழி கர்மாவாக இருக்கும், அல்லது தன் வழி கர்மாவாக இருக்கும், நான் செஞ்ச காரணத்தினால இருக்கும். அதே போல ஒரு சிறப்பு, ஒரு மேன்மை, யாரும் எட்டாத ஒரு உயரம். இப்ப பாருங்க, பிரங்கானந்தா ஒரு எட்டாத உயரம், அற்புதமான உயரத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கான் அந்த குழந்தை சின்ன வயசுல. இப்ப குகேஷ் 18 வயசுல வேர்ல்டு சாம்பியன், எவ்வளவு பெரிய எட்டாத உயரம். இப்ப இதுக்கெல்லாம் சிறப்பு. இந்த சிறப்புக்கு தாய் வழி சிறப்பா இருக்கலாம், தந்தை வழி சிறப்பா இருக்கலாம், தன் வழி சிறப்பா இருக்கலாம். எந்த சிறப்பு என்னை உயர்த்தியது, எந்த நிலை என்னை வீழ்த்தியது, இதை நம்ம ஆய்வு பண்ணணும். இது நம்ம மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரையும் பற்றி ஆய்வு. நம்ம ஜாதகம் பார்க்க போறோம், பார்த்த உடனே நமக்கு தெரியணும் எந்த பிரச்சனையினால இவங்க அவதிப்பட்டாங்க என்பதை நாம இன்றைக்கு இப்போ ஒரு பெரிய நோயில ஒருத்தர் வர்றாரு. இந்த நோய் யார்கிட்ட வந்தது?
அம்மா வழியா, அப்பா வழியா, இல்லது இவர் வழியில கொண்டு வந்தாரா, இருக்கும் இல்லையா? அதை நம்ம பார்க்கலாம். 150 வருடங்களுக்கு முன்னாள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். 150, 170 வருடங்களுக்கு உள்ள கர்மாவை எல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். எனக்கு கொஞ்சம் இந்த வாரம் எனக்கு டைம் கொடுக்கணும். என்னன்னா, நிறைய அன்பர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் என்ன செய்யணும், நிறைய அன்பர்களுக்கு இந்த நம்முடைய வகுப்பை பற்றிய செய்திகளை நீங்கள் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிறைய அன்பர்கள் உள்ளே வரணும். இந்த ஜோதிடத்தை பற்றி, இந்த ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க நான் அறிவியல் பண்புகளோடு சொல்ல போறேன். உண்மையான ஆன்மீக பண்புகளோடு சொல்ல போறேன். இந்த இயற்கை பண்புகளிலிருந்து விலகாமல் சொல்ல போறேன். மதம் என்ற நிலையிலிருந்து பொது நிலைகள், மதம் ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். இப்ப நம்முடைய வேதங்கள்ல உயிர்களை, ஒரு உயிருள்ள ஜீவனை யாகத்துல போட்டு செஞ்சிருக்கிறாங்க. இஸ்லாமியத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒட்டகத்தை கட்டி செய்வார்கள். நம்மளும் கடா வெட்டுறது இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப மதம் சொல்லுகிறது என்பதற்காக அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இப்ப இங்கேயும் அங்கே பிரச்சனை வரும். என்னன்னா, இயற்கை வழி. இப்ப மதம் சொன்னதுன்றதுனால நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. மதத்தில் இருக்கின்ற மேன்மைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது மதத்தில் இருக்கின்ற இயற்கைக்கு மாறான செயல்பாடுகளை நாம் நிராகரிக்க வேண்டும். அப்ப இயற்கையினுடைய கட்டளைன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த இயற்கையினுடைய நிலையில் நின்று நாம் ஒவ்வொன்றையும் அணுக வேண்டும். நம்முடைய மதம் ஒன்று சொல்லிவிட்டது, அல்லது இந்த மதம் ஒன்று சொல்லி இருக்கிறது, அந்த மதம் என்று சொல்லி இருக்கிறது என்ற நிலைகளை எல்லாம் கடந்து இறை வழி, இயற்கை வழி, இந்த பிரபஞ்ச வழி, இன்னும் சொல்ல போனால் விண்ணின் வழி. அப்ப இந்த வழியை நாம் உண்மையான கூற்றை நோக்கி பயணம் பண்ண போறோம். அதனால எது உங்களுக்கே தெரியும். நீங்கள் நகர்ந்து வரும்போதே பல்வேறு விஷயங்களை நீங்க உணர துவங்குவீர்கள். இது சரி என்று உங்கள் மனதில் பட துவங்கும். என்ன காரணம்னா, எதையும் நான் உங்கள் மீது திணிக்க முடியாது, திணிக்க கூடாது. அது இயற்கை வழியில் இருந்தால், இயல்பு வழியில் இருந்தால், இயல்பாகவே உங்கள் மனதிற்குள், சிந்தனைக்குள் இன்னும் ஆழமாக சொல்ல போனால் ஆன்மாவை போய் தொடும். ஒவ்வொரு வகுப்பும் உங்களுடைய ஆன்மாவை தொட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்முடைய வகுப்பை நாம் நடத்த இருக்கிறோம். ஐயா குருஜி வணக்கம். வணக்கம். எனக்கு நீங்க சொன்னீங்க, சொல்லும் போது ஆன்மீக ரீதியாகவும் பேசுனீங்க, சயின்ஸ் ரீதியாகவும் தொடர்புல இருக்குன்னு சொன்னீங்க. நான் 2வது ரகம். இதுல என்ன எனக்கு வருதுன்னா, சைக்காலஜியும் அஸ்ட்ராலஜியும் ஒண்ணா? ஃபேஸ் ரீடிங்கிறது சைக்காலஜில சொல்றாங்க, அஸ்ட்ராலஜில ஃபேஸ் ரீடிங்கிறது இருக்கா? இது எனக்கு ஒரு சந்தேகம். நல்ல கேள்விங்க. இந்த ஜோதிடம் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. மிக முக்கியமாக உளவியல், உயிரியல், உணர்வியல், 3ஐயும் உள்ளடக்கியது. இதோட அறிவியல், வானவியல், இயற்கைவியல். அப்ப இவ்வளவும் சேர்ந்ததுதான் ஜோதிடம். இந்த ஃபேஸ் ரீடிங், நீங்க கிராமங்கள்ல அருள்வாக்கு சொல்லுவாங்க. இந்த அருள்வாக்கு உண்மையான உண்மை. பல அருள்வாக்கு, ரொம்ப ஆச்சரியமான அருள்வாக்கெல்லாம் நம்ம வீட்டுல கிராமங்கள்ல சில பேர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நடக்கும். இப்ப இந்த அருள்வாக்கு தொடர்பானது, ஃபேஸ் ரீடிங் தொடர்பானது எல்லாமே குருவுடைய நிலை காரணமாக. இது குறிப்பிட்ட காலம் இருக்கும், குறிப்பிட்ட காலத்துல போயிடும். இப்ப நீங்க பங்காரடிகளார் இருந்தாரு, அவர் ஒரு ஆசிரியர். திடீர்னு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. நிறைய மக்கள் வந்தாங்க. அவர் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஒரு ஸ்டேஜில் நிறுத்திட்டாரு. ஏன் அருள்வாக்கு சொல்லல அப்படின்னா, அந்த காலகட்டம் வர அவருக்கு அந்த கோள்களினுடைய தொடர்பு கிடைக்கும், அந்த அருள்வாக்கு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கட் ஆயிடும். சரிங்களா? இதுதான் ஃபேஸ் ரீடிங்லையும். அப்ப இன்னைக்கு இதை பூரா எடுத்துக்கலாம். இந்த அருள்வாக்கு, ஃபேஸ் ரீடிங், இது எல்லாமே குறிப்பிட்ட காலம் மட்டும் நீடிக்கும். உண்மையானா உண்மைதான். அதற்கு பிறகு அவர்களால் சொல்ல இயலாது. என்ன காரணம்னா, அந்த தொடர்பு அருந்து போயிடும். இந்த அஸ்ட்ராலஜி என்பது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தது, உளவியல் நம்ம எல்லாமே ஆராய்ச்சி பண்ண போறோம். ஒரு மனிதனுடைய உளவியல், நீங்க சொன்னீங்களே சைக்காலஜி, ஒரு மனிதனுடைய உணர்வியல்,
அவனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு. அதே போல ஒரு மனிதனுடைய உயிரியல், உயிரியல் என்றால் நான் ஆத்மாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்போ உயிரியல் தொடர்பான விஷயங்கள் இது மூன்றையும் தனித்தனியா நம்ம ஆராய போறோம். அது மட்டும் இல்ல, பிரபஞ்சவியல் அதுக்குள்ள அடங்கியதுதான் இயற்கைவியல். அப்ப இதை அனைத்தையும் உலகவியல், கோளியல், இது எல்லாவற்றையும் நாம இதுக்குள்ள வைத்துதான் ஆராய போறோம். அதனால எல்லாமும் உள்ளடக்கியதுதான் இந்த அஸ்ட்ராலஜி. இந்த அஸ்ட்ராலஜில நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக கோள்களை பற்றிய ஒரு ஆய்வு தான் நம்ம ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி. இது கோளியல் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லலாம். ஜோதிடம் அப்படின்னா ஜோதி பிளஸ் இடம், ஜோதி இருக்கின்ற இடம், அதாவது ஒளி இருக்கின்ற இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ்ல ஜோதிடத்தை சோதிடம்னு சொல்லணும். ஜோ அப்படின்ற வார்த்தை நம்ம தமிழ் வார்த்தை கிடையாது, அதனால சோதிடம் அப்படின்னு சொல்லணும். தமிழ்ல நம்ம சோதிடம் சொல்லும் போதே பல விஷயங்கள் கிடைக்கும் புதுசா. இங்க என்ன விஷயம் இருக்குன்னா, சோதித்தல் அப்படின்ற ஒரு புது பெயர் கிடைக்கும். அப்ப ஆய்வு, பகுப்பாய்வு, தன்னாய்வு, பிரபஞ்ச ஆய்வு, இயற்கை ஆய்வு, உலக ஆய்வு, உலகியல் ஆய்வு, உலக ஆய்வு, உயிரியல் ஆய்வு எல்லாம் உள்ளடங்கிடும். அப்ப என்னை நானே நான் சோதித்துக் கொள்வதுதான் உண்மையான ஆன்மீகம். நீங்கள் ஆன்மீகம் அப்படின்னு போகும்போது இப்ப எல்லார்ட்டையும் கேட்போம், ஆன்மீகம்னா என்ன கேட்போம். நம்ம என்ன சொல்லுவோம்? சாமி கும்பிடுறது, அப்புறம் விரதம் இருக்கிறது, அப்புறம் கோயிலுக்கு போறது, அப்புறம் தீர்த்த யாத்திரை செய்வது, அப்புறம் திருவிழா நடத்துவது, அப்புறம் சொல்லிட்டே போங்க, பொங்கல் வைப்பது, பண்டிகை கொண்டாடுவது, சொல்லிட்டே போமா? நிச்சயமா சொல்லுவோம், கோயில் கட்டுவது என்று திரும்ப திரும்ப அதை சொல்லிடுவோம். உண்மையிலேயே ஆன்மீகம் என்றால் ஆன்ம மீட்சி என்பதா அதனுடைய உள்பொருள். ஆன்ம மீட்சி, ஆன்ம மீட்சி என்பதுதான் ஆன்மீகம் அப்படின்ற பெயர் பெற்றது. அப்ப ஆன்ம மீட்சி என்ற வார்த்தை நாம் உச்சரிக்கும் போதே அங்கே ஒரு பொருள் உள்ளடக்கியதாக இருக்கிறது. என்ன உள்ளடக்கம்? ஆத்மா சிறைப்பட்டு இருக்கிறது. அப்ப ஆத்மா சிறைப்பட்டு இருக்கிறது என்றால் அந்த ஆத்மாவை எப்படி சிறையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும்? அப்ப ஆன்மீகத்தின் மூலமாக அந்த சிறையிலிருந்து ஆத்மாவை விடுவிக்க முடியும். அப்ப ஆத்மா மீட்சி. அப்படி ஆத்ம மீட்சியை ஒரு மனிதன் பெறுகிறான் என்றால் அதுதான் உன்னத ஞானம். அதை நோக்கிதான் ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், மான்கள் எல்லோரும் சென்றிருக்கிறார்கள். அப்ப ஆன்மீகம் என்ற பெயரில் நாம் வணங்கி வருவது, நாம் நடைமுறையில் நாம் பயன்படுத்திக் கொள்வது ஒரு ஆரம்ப நிலை. இந்த ஆரம்ப நிலையில் நம்முடைய ஆய்வுகள், நம்முடைய மன விசாலம் நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். அப்படி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் போதுதான் சோதித்தல் என்ற ஒரு நிலை ஏற்படும். அப்படி சோதித்தல் என்ற நிலை வரும்போது சோதிடம். அப்ப இந்த சோதித்தல் என்ற நிலை என்பது நான் யார், நான் ஏன் செயல்படுகிறேன், நான் எப்படி செயல்படுகிறேன். அட, சூரியன் என்னை எழுப்பி விடுகிறான். காலையில என்னை யார் எழுப்புறது? சூரியன் எழுப்புறான். இரவு என்னை யார் தூங்க செய்வது? சந்திரன் தூங்க செய்கிறான். அட, அப்ப பகல் பொழுதில் இயங்குவதற்கு சூரியன் தான் காரணம். இரவு பொழுதில் உறங்குவதற்கு சந்திரன் தான் காரணம். அப்ப இவர்கள் இருவரும் தான் காரணமா? இல்லை இல்லை, வேறு யாரும் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. தேடி போனார்கள். அப்படி போனதனுடைய விளைவு, இந்த அறிவியல் உலகம், விஞ்ஞான கருவிகள் எல்லாம் இல்லாத பொழுது கண்ணுக்கு தெரியாத 128 கோடி கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இருக்கின்ற சனி என்ற கிரகம் தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறான். சுக்கிரன் என்ற கிரகம் தான் நம் உடலில் ஆசைகளை தூண்டி விடுகிறான். புதன் என்ற கிரகம் புதிய புதிய வித்தைகளை கற்க வைக்கிறான். செவ்வாய் என்ற கிரகம் நமக்கு ஆற்றலை தருகிறான்.
இந்த உடலில் இருக்கின்ற நீர்நிலைகளை எல்லாம் சந்திரன் என்ற கிரகம் நிலைநிறுத்துகிறான். எப்படி குரு என்ற கிரகம் எல்லாவற்றையும் தூய்மை செய்து கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் கண்டறிந்து கண்டறிந்து வியந்து வியந்து அதனுடைய செயல்பாடுகளை அறிந்து அறிந்து கோட்பாடுகளை நமக்கு மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். விஞ்ஞான கருவிகளே இல்லாத நிலையில் தன்னுடைய மெய்ஞானத்தால், தம்முடைய மெய்யறிவால் இந்த அற்புதமான உண்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஜோதிடம் என்பது மெய் அறிவு சார்ந்தது, மெய்ஞானம் சார்ந்தது. அப்பொழுது சோதித்தல் என்ற தன்மையை வைத்துக் கொண்டுதான் இவளையும் நம்முடைய பெரியவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அப்படி வழங்கும் போதே காலத்திற்கு தக்கவாறு சோதிட முறைகளை, சோதிட தன்மைகளை, சோதிடத்தினுடைய பலன்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், அதனுடைய உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அவ்வப்போது அறிவுறுத்தி கொண்டே இருந்திருக்கிறார்கள். நம்ம இன்னும் பழைய பஞ்சாங்கமாகவே இருக்கிறோம். அப்ப புதிய பஞ்சாங்கமாக நாம் மாற வேண்டும், அப்டேட்டா மாறணும். அப்படி அப்டேட்டா மாறுவதற்காகத்தான் உங்களுக்கு கர்ம ஜோதிடம் என்ற ஒரு அற்புதமான ஜோதிட புதுமையான மெய்யறிவு சார்ந்த உண்மை கலையை இப்பொழுது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. அடுத்தடுத்த வகுப்புல இன்னும் அதிகமான செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்க இருக்கிறேன். நீங்கள் புதிய மாணவர்கள் சேர்ப்பதற்கான ஒரு நிலையையும் ஏற்படுத்தி நிறைய அன்பர்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க. சரியா? மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வகுப்புல சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.